எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக எனக்கு பர்சனலாக சாண்ட்விச்சஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாண்ட்விச்சஸ் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். இன்றைக்கி 2 விதமான ஸ்பெஷல் சிக்கன் சாண்ட்விச்சஸ் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது ஆக்சுவலாக நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ஸ்டைலில் செய்ய போகிறோம். ஸோ வாங்க இந்த ஸ்பெஷல் சிக்கன் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாண்ட்விச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஃபில்லிங்கை ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு நல்ல அகலமான கடாயில் 2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்றுங்க. நெக்ஸ்ட் 1 மீடியம் சைஸ் வெங்காயம் மெலிசா நறுக்கினது, அடுத்து 6 பல்லு பூண்டு மெலிசா நறுக்கினது போடுங்க. உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் யூஸ் பண்ணுறேன். நல்லா மெலிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சிக்கனோட கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போது 1 டீஸ்பூன் உப்பு போட்டு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு, 1 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங் அதாவது இட்டாலியன் ஹெர்ப்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்ககிட்ட இட்டாலியன் சீசனிங் இல்லைன்னா நீங்கள் உப்பு மிளகுத்தூள் மட்டும் ஆட் பண்ணி இந்த ஃபில்லிங்கை ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். சிக்கனை வேக வைக்கிறதுக்கு தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம், சிக்கன் அதோட ஜூஸஸ்லேயே வெந்துடும். நம்ம மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறதுனால ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும். இப்போது இதை 10 நிமிஷத்துக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி ட்ரையாக ஆகிற வரைக்கும் வேக விடுங்க. பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நான் பேசில் கொஞ்சமாக சேர்க்குறேன். இது சிக்கனுக்கு ஒரு நல்ல மைல்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். உங்ககிட்ட பேசில் இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் அப்படியே கூட செய்யலாம், இல்லைன்னா கொஞ்சம் கொத்தமல்லி கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சிக்கன் இப்போ வெந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து தனியாக வச்சுருங்க. இன்றைக்கி நம்ம 2 விதமான சிக்கன் ஃபில்லிங் ரெடி பண்ணி 2 விதமான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் சிக்கன் சாண்ட்விச்சஸ் பண்ண போகிறோம். முதல் சிக்கன் ஃபில்லிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் வேக வச்ச சிக்கனை ஒரு பவுல் ஆட் பண்ணுங்கள். இதில் ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி போடுறேன். நெக்ஸ்ட் துருவின ப்ராசஸ் சீஸ் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சீஸோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/2 கப் ஃப்ரெஷ்ஷான ஹோம்மேட் க்ரீம் சீஸ் ஆட் பண்ணுறேன். வீட்டில் க்ரீம் சீஸ் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பார்த்து நீங்கள் செய்யலாம். நெக்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் மேயோனைஸ் ஆட் பண்ணுறேன். ஃபில்லிங்கை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் மேயோனைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஃப்ளேவர்ஃபுல்லான சிக்கன் ஃபில்லிங் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது சிக்கன் லவர்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இன்னொரு டிஃப்ரெண்ட்டான சிக்கன் ஃபில்லிங் செஞ்சு காட்டுறேன். ஒரு பவுலில் ரெடி பண்ண சிக்கனை ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் துருவின சீஸ் சேர்க்குறேன். நான் ப்ராசஸ் சீஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மாஸ்டர்லா சீஸ் இல்லைனா செடர் சீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் க்ரீம் சீஸ் போடுங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் மேயோனைஸ் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் வெங்காயத்தாள் வெங்காயம் பொடியை நறுக்கினது, 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெங்காயத்தாள் பொடியை நறுக்கினது, கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஊற்றுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ஃபில்லிங் நம்ம முதல்ல ரெடி பண்ண ஃபில்லிங் விட கொஞ்சம் வேரியேஷன் தான். நீங்கள் 2 ஃபில்லிங்கில் எது வேணுமோ செஞ்சு உங்கள் சாண்ட்விட்சை என்ஜாய் பண்ணலாம். இப்போது நம்மளோட 2 சிக்கன் ஃபில்லிங்கும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம சாண்ட்விச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம முட்டையும் பாலையும் சேர்த்து மிக்ஸ்சர் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றுங்க. 2 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றுங்க. இது கொதிச்சு ஆற வச்ச பால். நெக்ஸ்ட் 1/4 டீஸ்பூன் உப்பு,
1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க. ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுக்கு முட்டை மிக்ஸ்சர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. நான் இன்னைக்கு பேக்கரி பிரெட்டை நல்ல பெரிய சைஸாக கட் பண்ணதை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த பிரெட் அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண சிக்கன் ஃபில்லிங்கை வச்சு சாண்ட்விட்சை பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபில்லிங்கை வச்சு ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு பிரெட் ஸ்லைஸை வச்சு க்ளோஸ் பண்ணுங்கள். அடுத்து பேனில் கொஞ்சமாக வெண்ணெய் எல்லா பக்கமும் தடவுங்க. அடுத்து சாண்ட்விட்சை ரெடி பண்ண முட்டை மிக்ஸ்சரில் டிப் பண்ணுங்கள். ஒரு பக்கம் டிப் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பிட்டு குயிக்காக டிப் பண்ணி உடனே பேனில் போட்டு டோஸ்ட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் வெந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறினதும் அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. தேவைப்பட்ட சைட்ஸில் கொஞ்சமாக வெண்ணெய் தடவுங்க. நெக்ஸ்ட் பேனை மூடி மீடியம் லோ ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. பாருங்க, சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நல்ல ஸ்பைசியான சிக்கன் ஃபில்லிங் வச்ச செகண்ட் சாண்ட்விச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு பிரெட் ஸ்லைஸில் தேவையான அளவு சிக்கன் ஃபில்லிங் வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. மேலே இன்னொரு பிரெட் ஸ்லைஸை வச்சு மெதுவாக ப்ரெஸ் பண்ணுங்க. பேன் சூடு பண்ணி கொஞ்சமாக வெண்ணெய் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி முட்டை மிக்ஸ்சரில் பிரெட்டை 2 பக்கமும் நல்லா டிப் பண்ணுங்க. டிப் பண்ண உடனே பேனில் போட்டு டோஸ்ட் பண்ணுங்க. ஒரு பக்கம் 2-3 நிமிஷத்துக்கு வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. சைட்ஸில் கொஞ்சமாக வெண்ணெய் தடவுங்க. பேனை மூடி வச்சு மீடியம் லோ ஃப்ளேமில் 2-3 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. சாண்ட்விச் 2 பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறிடுச்சு. இப்போ பேன்லேருந்து எடுத்துட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்க. இன்னைக்கு 2 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸான சீஸ் சிக்கன் சாண்ட்விச்சஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே சூப்பராக ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமான விஷயம், சாண்ட்விச்சஸ் பண்ண உடனே நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உள்ள சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய சீஸ் போட்டு நல்லா அந்த ஜூஸி சிக்கன் பீசஸோட அந்த சாண்ட்விச் பார்க்கும்போதே வா அவ்வளோ அருமையாக இருக்கு இல்லையா? இது மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு சொல்லுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ இது ஒரு மீல் மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.